ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷார்ட் ஃபன்லி. நான் உங்கள் ஜெயஸ்னி, ப்ராடக்ட் மேனேஜர் அட் ஷார்ட் ஃபன்லி. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு ஃபிலிம் எடுத்துட்டீங்க, அதை ஸ்க்ரீன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் வந்து அதுக்கான டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு சிலது இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆஸ் அ ஃபிலிம் மேக்கராக வந்து ஸ்க்ரீன் பண்ணணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு பிஃபோர் ஹேண்டே சில இதெல்லாம் பண்ணணும். அண்ட் ஆஃப்டர் ஸ்க்ரீனிங் யுவர் மூவி உங்களுக்கு வந்து சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் செட் ஆஃப் திங்ஸ் தட் யூ ஷுடன்ட் டூ வித் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் ஆர் த மெம்பர்ஸ் வித் தட். ஸோ வந்து அதுக்கு என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ஷார்ட் ஃபன்லியோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ செல்வம் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெல்கம் டு த பாட்காஸ்ட் சார். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கான கொஷின் செஷன் ஃபுல்லாகவே வந்து டூஸ் அண்ட் டோன்ஸ் ஆஃப் ஸ்க்ரீனிங். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் வில் பி சார், இப்போ ஒரு ஃபிசிக்கல் ஸ்க்ரீனிங்கில் வந்து சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு மெயின் திங் எதை வந்து அவங்க வந்து நோட்டீஸ் பண்ணி எதை வந்து பிஃபோர் ஹேண்டே ரெடி பண்ணி வச்சுருக்கணும் சார்? சரி, நீங்கள் ஸ்க்ரீனிங் போடுறதும் வந்து ஒன் ஆஃப் த வே டு ப்ரமோட் த கான்டென்ட் தான். ஓகேங்களா? ஸோ அப்போது இப்போ ஸ்க்ரீனிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து என் படம் ஸ்க்ரீனிங் ஆக போகுது, ப்ரொமோஷன்ஸ் நல்லா பண்ணலாம். ஸோ வேணா வந்து ஒரு படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு என்னென்ன பாசிபிள் வேஸில் இருக்கோ அத்தனை வேஸ்லேயும் ப்ரொமோஷன் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸோ ஸ்க்ரீனிங்க்கு வந்து இன்றைக்கி டேட்டில் ஸ்க்ரீனிங் வரப்போகுது, இப்போ 4 days to go 3 days to go அப்படிங்கிற மாதிரி போஸ்ட்டு போட்டு ப்ரொமோஷன் பண்ணலாம். டெஃபினட்டாக ஒரு மார்க்கெட்டிங் டீம் அதுக்குள்ளே இருக்கணும். ஒரு கிரியேட்டராக, அசிஸ்டன்ட் டைரக்டர் இதை தாண்டி ஒரு இன்ஃப்ளூயன்சரும் ஒரு மார்க்கெட்டிங் டீமும் கூடயே இருக்கணும். ஸோ தட் அவங்களோட பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸும், அதாவது இப்போ பிஹைண்ட் த சீன்ஸ்லாம் எடுத்து பிடிஎஸ் மாதிரி ஷூட் பண்ணி இதெல்லாம் பண்ணி நாங்கள் இப்போ ஸ்க்ரீனிங்க்கு ரெடி ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கொண்டு சொல்லுறதா இருக்கட்டும், இதெல்லாமே பண்ணிட்டு வந்தால் அந்த ஸ்க்ரீனிங் ஈவெண்ட் வந்து ஹீட்டப் ஆகும். ஸோ ஏன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணி தான்ப்பா இந்த படத்தையே எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஸ்க்ரீனிங்க்கு வர்றவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். அதுதான் வந்து பிஃபோர் த ஈவெண்ட் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை. ஸோ மேக் யுவர் ஆடியன்ஸ் சர்ப்ரைஸ் ஆன் யுவர் ஸ்க்ரீனிங். அதுதான் நான் ஃபஸ்ட்டு இதாக சொல்லுவேன். ஓகே சார். ஸோ இப்போ ஒரு ஃபிலிம் மேக்கர் வந்து சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா டெக்னிக்கல் வைஸ் அவங்க வந்து எதை செக் பண்ணியிருக்கணும் சார்? சரி, டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இதில் 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லலாம். க்ரியேட்டிவ் சைட்லேயும் செக் பண்ணணும், டெக்னிக்கல் சைட்லையும் செக். டெக்னிக்கலாக கண்டென்ட் வந்து 4Kல இருக்கா, சப்டைட்டில்ஸ் போட்டிருக்கோமா, ஏன்னா வந்து வேறு ஊர் ஆடியன்ஸ் கூட வந்து பார்க்கலாம். ஸோ சப்டைட்டில்ஸ் இஸ் குட். அதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் ஓவர்சீஸ் ஸ்க்ரீனிங், அது நீங்கள் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பற்றி தானே பேசுகிறோம், நம்ம ஒரு ஃபிலிம் மேக்கரை மட்டும் இல்லைல்ல. ஸோ ஓவர்சீஸ் ஸ்க்ரீனிங் போனீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் லாங்குவேஜஸ் டப் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அதுவுமே பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி ஸ்க்ரீனிங்க்கு வந்து நீங்கள் டிக்கெட்டிங் வைக்க போகிறீங்களா இல்லையா, அதையுமே நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து அந்த படத்தை காசு ஆகணும், அதுக்கு ஃபெஸ்டிவலில் போய் ஜெயிச்சா கேஷ் ப்ரைஸ் ஜெயிக்கிற மாதிரி இப்போ நான் இத்தனை ஷோ போடுறேன் இந்த ஸ்க்ரீனிங்கில், ஒரு இதுக்கும் டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ தான். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் ஃபன்லி நடத்துகிற ஷார்ட் ஃபிலிம் ஸ்க்ரீனிங்க்கு நம்ம 99 rupees சார்ஜ் பண்ணுறோம். அது ஃபார் வியூவர் அண்ட் விசிட்டர்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறது, அப்போ அந்த ஸ்க்ரீனிங் டைம்லேயே வந்து இன்னொரு பிராண்டை கூட அவங்க வந்து இன்டகிரேட் பண்ணிக்கலாம். அதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அந்த பிராண்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணலாம். இப்போ நீங்கள் பண்ணுற ஸ்க்ரீனிங்க்கு வந்து நாங்கள் வந்து ஃபுட் ஸ்பான்சராக வரோம். ஸோ இந்த மாதிரி யூ மேக் யூஸ் ஆஃப் ஆல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு கொலாபரேஷன் அண்ட் பார்ட்னர்ஷிப். அது வந்து பண்ணுறது தி பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் இன் த மார்க்கெட். ஓகே சார். ஸோ வந்து கெட் யுவர் அசட்ஸ் ரெடி. பிகாஸ் நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணும்போது உங்களுக்கான எந்த டெக்னிக்கல் கிளிச்சோ இல்லை எரரோ வந்து ஆடியன்ஸ் முன்னாடியோ இல்லை உங்கள் கேஸ்ட் அண்ட் க்ரூ முன்னாடியோ வந்து உங்களுக்கு எந்த ஒரு எம்பாரஸ்மெண்ட்டும் இல்லாமல் இருக்கணும்னா பி ஷோ தட் எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து நீங்கள் வந்து கரெக்டாக எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எல்லா ப்ரொவிஷன்ஸையும் வச்சுருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தென் யூ கோ டு த ஸ்க்ரீனிங் வென்யூ. அண்ட் ஒன் மோர் திங், சாரி, க்ரியேட்டிவ் சைடில் வந்து நான் சொல்ல ஒரு பாயிண்ட் விட்டுட்டேன். அது என்னென்னா, இப்போ நீங்கள் டெக்னிக்கல் சைடில் நம்ம கண்டென்ட் 4Kல இருக்கணும், சப்டைட்டில்ஸ் இருக்கணும், இதெல்லாம் சொல்கிறோம்ல. க்ரியேட்டிவ் சைடில் எப்படி இருக்கணும்னா ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, அதாவது ரொம்ப ஸ்லோவாக படம் பார்க்க ரொம்ப ஓட்டி தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. டெஃபினட்டாக ஸ்க்ரீன் ப்ளே ஒரு ஸ்மூத்தாக டைட்டாக போகிற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயும், ப்ராப்பர் டப்பிங் டிஐ இருக்கணும், லிப்ஸிங்க் ஆகலை அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சவுண்ட் மிக்சிங் கரெக்டாக இருக்கணும், கரெக்டான எக்கோஸ்லாம் இல்லாமல் கரெக்டான சவுண்ட் மிக்சிங் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவ் சைடில் விஷுவலாக நல்லா எடிட் பண்ணியிருக்கணும்.
கலரிங் நல்லா பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து சரி நம்ம வந்து படம் இப்படி எடுங்கன்னு சொல்லி கொடுக்குற போகிறதில்ல. பட் ஆனால் இதெல்லாம் இருந்தால் தான் அது படம். இல்லைனா நார்மலாக ஒருத்தர் ஃபோனில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஓகே ஒரு படமாக அதை ப்ராப்பராக எடுத்து ஒரு ஸ்டோரியாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே சார். சார் இப்போ வந்து ஸ்க்ரீனிங் வந்து இப்போ ஒரு ஃபிலிம் மேக்கராக இருக்காங்கன்னா எந்த மாதிரியான ஸ்க்ரீனிங் ஈவெண்ட்டை சூஸ் பண்ணணும், எந்த மாதிரி வென்யூ சூஸ் பண்ணணும், எதில் சூஸ் பண்ணணும் சார்? கிரேட் கொஷின். ஏன்னா வந்து வென்யூ வந்து உங்களுக்கு ஒரு ப்ளே அ மேஜர் ரோல். இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யார், இப்போ நான் ஒரு கண்டென்ட் பண்ணுறேன், அதை வந்து பார்க்க போகிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு அவேர்னஸ் இருக்கிற ஃபிலிம் அப்படின்னா நீங்கள் டீசெண்டாக வந்து அந்த கண்டென்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கூல்ஸில் ஸ்க்ரீனிங் பண்ணலாம், இல்லை வந்துட்டு காலேஜஸில் ஆடிட்டோரியமில் ஸ்க்ரீனிங் சப்போர்ட் பண்ணலாம். இது எல்லாமே பாசிபிள். ஏன்னா ஸ்கூல் காலேஜஸ் இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் க்ரியேட்டிவ் சைடில் இது பண்ணணும். அது மாதிரி இப்போ படிக்கிறவங்களே அவங்க ஸ்கில்ஸ் என்னென்னா க்ரியேட்டிவ் டெக்குக்காக ஸ்கில்ஸை பில்ட் பண்ணிக்கிறாங்க, ஏஐ ஸ்கில்ஸ் படிக்கிறாங்க. ஸோ நீங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ணணும் உங்கள் கதைக்கு ஏற்ற மாதிரி. அண்டு இதை கமர்ஷியலாக பண்ணுறீங்களா ஆர் ஃபார் நேம் அண்ட் ஃபேம்காக பண்ணுறீங்களா? இப்போ நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்க்ரீனிங்கை வந்து சார் நான் மார்க்கெட்டில் நான் லான்ச் ஆகிறேன், இப்போ சில டேரக்டர்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், இல்லை நான் இப்போ தான் லான்ச் பண்ண போகிறேன்னா இது என்னோடய லான்ச் ஈவெண்ட், அப்போ வந்து பெருசாக அது கமர்ஷியலாக பண்ணாமல் மேக்ஸிமம் க்ரௌடை புல் பண்ணலாம். அப்போ ஸ்டூடெண்ட் க்ரௌடு, ஜென்ரல் பப்ளிக்கு, ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸு எல்லாத்தையுமே கூப்பிடுவார். ஸோ அது வேறு மாதிரியான அப்ரோச். வர்சஸ் நீங்கள் வந்து கமர்ஷியலாக நான் இவ்வளோ செலவு பண்ணிட்டேங்க, நான் போட்ட காசை எடுத்தாகணும், அதுக்கு ஸ்க்ரீனிங் ஒன் ஆஃப் த டெக்னிக் அப்படின்னு சொல்லி பண்ணுறவர். இப்போ அதுக்கு ப்ராப்பராக டிக்கெட்டு வச்சு அதை வந்து இப்போ கின்னு மாதிரியான ஆப்பு, நீங்கள் புக் மை ஷோ யூஸ் பண்ணலாம், டிஸ்ட்ரிக்ட் யூஸ் பண்ணலாம், ஷார்ட் ஃபன்லிலே டிக்கெட்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஷார்ட் ஃபிலிம்க்கான ஸ்க்ரீனிங் ஈவெண்ட்டை ஷெட்யூல் பண்ணிட்டு அந்த வென்யூக்கு பார்ட்னர் எடுக்கலாம். பார்ட்னர் பண்ணிவிட்டு அந்த வென்யூவில் என்ன நடக்க போகுதுங்கிறத பிளான் பண்ணி டைம் டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிக்கெட் செல் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த வென்யூ பார்ட்னருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, இப்போ ஷார்ட் ஃபன்லி மாதிரியான ஓடிடி ஆஃபீஸில் கூட நீங்கள் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணலாம் லிமிட்டட் ஆடியன்ஸோட. செகண்ட் ஆப்ஷன் என்ன பண்ணால் நீங்கள் ஃபிலிம் ஸ்கூல், ஃபிலிம் இன்ஸ்டியூட்ஸ் அங்கே டெஃபினட்டாக வந்து ஒரு அட்லீஸ்ட் மினி தியேட்டர் செட்டப் இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இல்லை காலேஜஸ் ஆடிட்டோரியம், அங்கே ப்ரொஜெக்டர்ஸ் இருக்கும், இது இருக்கும், அங்கேயும் காலேஜ் க்ரௌடு வரும், அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரி, ஸ்டூடெண்ட் க்ரௌடையும் நீங்கள் காலேஜை வந்து ஸ்டூடெண்ட் க்ரௌடாகவும் பார்க்கலாம், இல்லை வந்து அதுவும் ஜென்ரல் பப்ளிக் தானே. ஸோ end of the day அதுவுமே பாசிபிள் தான். ஸோ இதெல்லாம் வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதே மாதிரி நான் சென்னையில் நோட்டீஸ் பண்ண இன்னொரு விஷயம் என்னென்னா சினிமா டிஸ்கஷன்ஸ்க்கே ஒரு கெஃபே இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு ஊர்லேயும் ஒரு தீம் பேஸ்டாக நிறைய விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. சினிமா மேலே இருக்கிற பேஷன்னால் நிறைய விஷயங்கள் மக்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அதில் ஸ்க்ரீனிங்கும் ஒன் ஆஃப் த வெரி பிக் அவென்யூ ஃபார் டிஸ்கஷன்ஸ். அப்புறம் வந்து இந்த படம் நல்லா இருக்குது, இந்த படத்தை உங்கள் ஓடிடிக்கு வாங்கிக்கிறீங்களா, பிஸ்னஸும் அதில் பேச ஆரம்பிக்கலாம். ஸோ இது எல்லாமே பாசிபிள். ஓகே சார். ஸோ நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஸ்க்ரீனிங்கில் இருக்குது. சார் டூ கிராப் த சான்ஸ். சார் இப்போ ஒரு ஃபிலிம் மேக்கர் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் கம்யூனிட்டி பில்ட் பண்ணணும், நெட்வொர்க்கிங் பில்ட் பண்ணணும்னு சில பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நெட்வொர்க்கிங் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது சார் ஆடியன்ஸ்ட்டை இன்ட்ராக்ட் பண்ணும்போது? சரி, நெட்வொர்க்கிங் வந்து இது ஒரு நல்ல கொஷின்ங்க. நிறைய பேர் வந்து எப்படி இன்ட்ரோ பண்ணிக்கிறது, என்னென்னலாம் சொல்லணும் சொல்லக்கூடாது, ஸோ அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது. அது ட்ரை பண்ணுறாரு, ஆனால் என்ன சொல்கிறது, கண்டென்ட்டை லென்த் பண்ணிடுறாரு. அவர் இன்ட்ரடக்ஷனே 10 நிமிஷம் போகும். அப்போ அடுத்தவர் சொல்கிறதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். ப்ளஸ் இப்படி நீங்கள் எல்லாத்துக்கும் இன்ட்ரொடக்ஷனுக்கே ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா நீங்கள் நிறைய பேர் கூட பேச முடியாது. ஏன்னா அட்லீஸ்ட் எல்லாத்துக்கிட்டே ஒரு ஹாய் பாயாவது சொல்லணும், உங்கள் விசிட்டிங் கார்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், இவ்வளோ வேலை அந்த நெட்வொர்க்கிங்கில் நடக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு 5 புல்லட் பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். சார் நான் வந்து 5 ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன், 2 ஃபீச்சர் ஃபிலிமில் ஏடியாக நடிச்சிருக்கேன். இப்போ இதெல்லாமே நம்பர்ஸில் சொன்னால் இன்னும் சூப்பர். ஓகேங்களா? இப்போ 5 ஷார்ட் ஃபிலிம் எடுத்துக்க, 2 ஃபிலிமுக்கு ஏடியாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அது மாதிரி நான் வந்து 3 படத்துக்கு வந்துட்டு இது பார்த்துருக்கேன், ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 5 புல்லட் பாயிண்ட்ஸ். ப்ளஸ் எனக்கு வந்து ஸ்கில்ஸாக வந்து இதெல்லாம் இருக்குது சார், எடிட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது, ஏஐ கூட கற்றுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 புல்லட் பாயிண்ட்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். அதை வச்சு அவரே வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணிடுவார், நீங்கள் ஆர்டிஸ்டாக டெக்னீஷியனா அப்படின்ட்டு.
இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, சார் நான் 5 படத்துக்கு டப்பிங் பேசியிருக்கேன் சார் அப்படிம்பாங்க. அப்போ நீங்கள் யூ ஆர் அன் ஆர்டிஸ்ட், டப்பிங் ஆர்டிஸ்ட். அங்கேயே நான் வந்து உங்கள ஜட்ஜ் பண்ண முடியும். அது மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் என்னென்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஊரோட கனெக்ட் பண்ணிப்பார். சார் நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க, இங்கே நான் வந்து ஈரோட்லேருந்து வரேன், இல்லை நான் சென்னை லோக்கல் சார். அப்போ வந்து நீங்கள் உங்களோட லொக்கேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு நெட்வொர்க்கிங் இன்ட்ரோடக்ஷனில் அப்போ நீங்கள் இந்த ஊரா, அப்போ அவரை தெரியுமா இவரை தெரியுமான்னு இந்த கான்வர்சேஷன் பில்டப் ஆகும். ஓகேங்களா? இங்கே உங்கள் லொக்கேஷனை சொல்லும்போது டெஃபினட்டாக ஒரு கான்வர்சேஷன் பில்டப் ஆகும். ஸோ ஸ்கில்ஸு, உங்கள் லொக்கேஷனு, அதுக்கப்புறம் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், இதை வந்து சொன்னால் போதும். இன்ட்ரோடக்ஷன் வெரி ஷார்ப். 1 or 2 மினிட்ஸ்லேயே நீங்கள் முடிக்கலாம். ஓகே சார். ஸோ இப்போது ஒரு ஃபிலிம் மேக்கராக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஒரு நான் ஃபிலிம் மேக்கர் ஸ்க்ரீனிங் அப்போ பண்ண ஒரு ப்ரூட்டல் மிஸ்டேக், அதை வந்து எப்படி வந்து அவங்க ரெடி பண்ணி சால்வ் பண்ணிக்கிட்டாங்க சார் நீங்கள் சொன்னதுக்கப்புறம்? ஸோ அது ஃபிலிம் மேக்கர்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஏன்னா அது அந்த அந்த படம் அந்த இது வந்து அவங்களோட குழந்த மாதிரி நினச்சிப்பாங்க. நிறைய பேர் ரொம்ப அந்த படத்தை வந்து ரொம்ப பர்சனலாக கனெக்ட் பண்ணிப்பாங்க. அது வந்து ஆல்வேஸ் ஒரு கொஞ்சம் மெச்சூரான ஃபிலிம் மேக்கர் வந்து ஆல்வேஸ் அந்த ஒரு படம் எடுத்து முடிச்சுன்னா அதுலேருந்து டிட்டாச் ஆகி அடுத்த படத்துக்கு மூவ் ஆன் ஆயிடுவார். பட் நிறைய ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆர் அந்த இயர்லி ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா படத்தோட ரொம்ப அட்டாச் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு சீனாக யோசிச்சு பண்ணியிருப்பாங்க. அது பை ஹார்ட் அவங்களுக்கு அது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஏதோ சின்ன சின்ன விஷயத்த பாயிண்ட் அவுட் பண்ணும்போது கூட இதில் ஸ்டார்டட் ஆர்கியூயிங். இல்லை அது அப்படி தான் இருந்துச்சு, அந்த சீன் எடுக்கும்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா, போலீஸ் வந்து என்னை பிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தேல் மேக் ஸ்டோரிஸ் அவுட் ஆஃப் இட். அது தேவையில்லை. அது வந்து ஆஸ் அ கிரியேட்டர் நீங்கள் அந்த படத்தை கொண்டு வரணுன்னா அதுக்கு நீங்கள் அவ்வளோ எஃபர்ட்டு போடணும், மெனக்கிட்டால் தான் அந்த படம் அவ்வளோ நல்லா வரும். மணிரத்னம்கிட்ட போயிட்டு ஏங்க இப்படி ஷூட் பண்ணீங்கன்னு கேட்டால் மணிரத்னம் அந்த பிரம்மாண்டத்தை காட்டணுன்னா அவர் அவ்வளோ மெனக்கிட்டால் தான் அந்த பிரம்மாண்டம் வரும். ஸோ இது வந்து கிரியேட்டரோட ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கான நேரம் இல்லை. உங்களுக்கு என்னன்னா அந்த படத்தை பார்த்து அவர் இப்போ அந்த ஸ்க்ரீனிங் நடந்துகிட்டு இருக்குது, அந்த நேரத்தில் நான் ஃபோன் நோண்டாமல் வெளியில் வேடிக்கை பார்க்காம அந்த ஸ்க்ரீனிங்கில் என்ன நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறீங்களா, இது பண்ணிட்டீங்கனாலே கிரியேட்டராக நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஓகே சார். ஒரு 10 நிமிஷம் ஆடியன்ஸை என்னால் ஹோல்ட் பண்ண முடியுதுனாலே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு நினச்சிக்கலாம். சார் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக் சார். ஸோ ஐ திங்க் உங்கள் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, அண்ட் வாட் ஆர் த மிஸ்டேக்ஸ் தட் நியூ ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆர் ஃபேஸிங். அண்ட் சார் சொன்ன மாதிரி ஒரு ஃபிலிம் எடுக்கிறீங்க அப்படின்னா இட் ஹேஸ் டு பி புட் மோர் ஆன் எஃபர்ட்ஸ். நீங்கள் எஃபர்ட்ஸ் போட்டனால தான் அது வந்து ஷார்ட் ஃபிலிமாக இருக்குது. நீங்கள் எஃபர்ட் போட்டிங்க அப்படிங்கிறக்கோசரம் அங்கே ஸ்க்ரீனிங்க்கு வந்து உங்களால் ஆடியன்ஸ்கிட்ட ஆர்கியூ பண்ணக்கூடாது. பிகாஸ் தே ஆர் ஆடியன்ஸ், ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த ஃபீட்பேக்ஸை பாசிட்டிவாக எடுத்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ பி ரெடி டு ஃபேஸ் போல்ட் ஆடியன்ஸ் ஃபீட்பேக்ஸ். ஸோ ஐ ஹோப் திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. So keep rocking and thank you for watching. Thank you. And one more thing, ஷார்ட் ஃபன்லியோட ஸ்க்ரீனிங் ஈவெண்ட்டில் 99 rupees கட்டி நீங்கள் பார்க்குற எல்லா ஸ்க்ரீனிங் ஈவெண்ட் விசிட்டர்ஸ்க்கும் 1 year ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் நாங்கள் கொடுக்குறோம் ஷார்ட் ஃபன்லி ஓடிடிக்கு. ஸோ மறக்காமல் ஸ்க்ரீனிங்க்கு வாங்க. Thank you.